வணக்கம் நண்பா. இப்போ நம்ம சிமெண்ட் தூணில் உட் பாலிஷ் போடுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தூணில் இல்லை செவுத்தில் பாலிஷ் போடுறீங்க அப்படின்னா முதல்ல ரஃப் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. 80 நம்பர் அந்த மாதிரி ரோல் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. எதுவும் பள்ளம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் பட்டிட்டு பார்க்குறதுனா பார்த்து வச்சுருங்க. பிசுறு எதுவும் இல்லாமல் தேய்க்கிறதுக்காக தான் இப்போ நம்ம தேய்க்கிறோம். மேடு பள்ளம் இல்லாமல் இந்த கல் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நல்லா தேய்ச்சி விட்டு நைஸ் ஆக்கிடுங்க. ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பவுடர் கோட்டிங் பாலிஷ் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். செவுத்தில் இந்த சிமெண்ட் பில்லரில் எக்ஸ்டீரியர் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டீரியர் பாலிஷாக வாங்கி பண்ணோம். மற்றபடி பேஸ் கோட் எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பவுடர் மிக்சிங் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக போடலை. இது வீடியோ நிறையா போட்டிருக்கோம். வேணால் கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பவுடர் மிக்சிங்கை செக் பண்ணிக்கோங்க. டீ கூட்டு கலக்கிறத பற்றி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். கொஞ்சம் ப்ரெஸ் மார்க் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது தேய்க்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ப்ரெஸ் மார்க் இல்லாமல் இருந்தால் கோடு கூட இல்லாமல் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் 3 கோட்டு மேக்ஸிமம் 3 கோட்டு அடிச்சிருங்க. ஒரு வேளை கவர் ஆகலை அப்படி இல்லைன்னா இன்னொரு கோட்டை அடித்தாலும் தப்பு இல்லை. சிமெண்ட்டு தூண் இல்லைன்னா அந்த வாலில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மாவு ஒட்டலை அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு கோட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் ஃபெவிகாலில் தண்ணி கலந்து ஃபஸ்ட்டு அடிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் கோட்டை மாவு அப்ளை பண்ணுங்கள். ஒரு 3 கோட்டு அடிச்சிங்கனாலே கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்கும். ஃபஸ்ட்டு கோட்டு 2வது கோட்டு மாவு அப்ளை பண்ணுறோம். ஒரு 3 கோட்டு மாவு அடித்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 150 வாட்டர் பேப்பர் இல்லைன்னா 180 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு நைஸாக தேய்ச்சிருங்க. ப்ரெஸ் மார்க் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முக்கியமாக அந்த செவுறு எனக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. அது நீங்கள் ஃபெவிகால் திக்காக போட்டிருந்தாலே உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. செவுறு தெரியாது. ஒரு வேளை கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா ஃபெவிகால் இந்த மாதிரி எங்கேயாவது செவுறு தெரிய வாய்ப்பு இருக்குது. அது தெரியாமல் மேக்ஸிமம் தேய்ச்சிருங்க. நல்லா தேய்ச்சிட்டு சாண்டிங் சீலரு ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தின்னர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கிரெயின்ஸ் போடுறதுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா லூஸாக வச்சு அடிச்சிங்கன்னா தான் கிரெயின்ஸ் அதில் உட்காரும். அதுக்காக தான் நம்ம நல்லா லூஸ் பண்ணி அடிக்கிறோம். சீலர் முடிச்சுட்டு கிரெயின்ஸு வீடியோலாம் கீழே லிங்க் கொடுக்குறேன். கிரெயின்ஸு எப்படி மேக்கிங் பண்ணுறதுன்னு அது வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிரெயின்ஸு போட்டதுக்கப்புறம் ஒரு 3 கோட்டு சீலர் குறையாமல் அடிச்சிருங்க. கிரெயின்ஸ் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். அது இந்த வீடியோவோட லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ இது ஒரு 3 கோட்டு சீலர் அப்ளை பண்ணிட்டோம். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஓரளவு ஃபினிஷிங் இருக்கும். 3 கோட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் தேய்ச்சி விட்டு அடிக்க வேணாம். ஒரு 3 கோட்டு காய விட்டு நீங்கள் ஏற்றினாலே ஓரளவு கனம் கூடிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நைஸ் தேய்ச்சிட்டு இன்டீரியர்னால் மெலமன் பாலிஷ் போடுங்க. இது நான் மெலமன் பாலிஷ் தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்றது கமெண்ட்டில்